நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரமான தண்டனை முறையை பற்றி. அந்த தண்டனை கழுவேற்றம். ஒரு மனிதனை ஒரு கூர்மையான மரத்தில் ஏற்றி மெதுவாக மரணிக்க வைக்கும் முறை. இது உண்மையா? தமிழகத்தில் நடந்ததா? இன்றும் இதற்கான சான்றுகள் இருக்கிறதா? இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கழுவேற்றம் என்பது ஒரு பழமையான மரண தண்டனை முறை. இதில் கூர்மையான மரம் அல்லது இரும்பு கம்பம் பயன்படுத்தப்பட்டு குற்றவாளியை அதில் ஏற்றிவிடுவார்கள். இது உடனடியாக மரணம் தராது, மெதுவாக உயிரை பறிக்கும் ஒரு மிகவும் கொடூரமான முறை. பழைய காலங்களில் அரசுக்கு எதிரானவர்கள், கொள்ளையர்கள், பெரிய குற்றவாளிகள் போன்றவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது தண்டனை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயம் காட்டும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்தது. தமிழகத்தில் பல கோயில்களில் கழுவேற்றத்தை குறிக்கும் ஓவியங்களும் சிற்பங்களும் இன்றும் காணப்படுகின்றன. ஈரோடு அருகே உள்ள ஐயனாரப்பன் கோவில் பகுதியில் வெண்கழு என்று அழைக்கப்படும் இரும்பு கழுமரம் இருப்பதாக மக்கள் நம்பிக்கை உள்ளது. அதிர்ச்சியாக இந்த சம்பவங்கள் இன்று வழிபாட்டு மரபுகளாக மாறியிருக்கின்றன. காத்தவராயன் வழிபாடு மற்றும் கழுவேற்ற நினைவு விழாக்கள் இன்னும் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பல்லபச்சேரி பகுதியில் பல கழுமரங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றும் அங்கு அந்த நிகழ்வுகளை நினைவு கூறும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. வரலாற்றில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு சமணர் கழுவேற்றம். பெரிய புராணம் கூறுவது சமணர்கள் ஒரு வாதத்தில் தோற்று கழுவேற்றம் செய்யப்பட்டதா சொல்லப்படுகிறது. ஆனால் இது உண்மையா அல்லது புராணமா என்பது குறித்து இன்றும் விவாதம் நிலவுகிறது. இந்த தண்டனை தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலக வரலாற்றிலும் இருந்தது. விளாட் த இம்பேலர் என்று அழைக்கப்படும் ஒரு அரசர் இந்த முறையை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. கழுவேற்றம் ஒரு காலத்தில் நடந்த கொடூர உண்மை. இன்று நாம் இதை பார்க்கும்போது மனிதநேயம் எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்று புரிகிறது. இது வரலாறு, மீண்டும் நடக்கக்கூடாத ஒரு பாடம். லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் இப்படிப்பட்ட வரலாற்று விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.